வணக்கம். இன்னைக்கு ஜனவரி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை. காணும் பொங்கல். பெரியவரை கண்டு ஆசீர்வாதம் பெறுகிற பொங்கல். அவருடைய வாழ்த்துக்களை பெறுகிற பொங்கல். முன்னோர்களை, வயதானவர்களை காலில் விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்குகிற பொங்கல் காணும் பொங்கல். ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, கடகம், விருச்சிக ராசிக்கார நேயர்கள் 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவங்க, திங்கட்கிழமை பிறந்தவங்க கட்டாயம் கோயிலில் போய் நெய் விளக்கு ஏற்றணும். அது முக்கியம். ஆமாங்க. இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா? இல்லை. நாளைக்கு நல்ல நேரம் உண்டா? உண்டு. காலை 10:30 to 12. நேற்றையும் இன்னைக்கும் ராசி பலன் பல ராசிகளுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஒரு தப்பும் கிடையாது. மேஷ ராசிக்கார நேயர்களை, உடல் நலத்தில் அக்கறை காட்டணும். அதுக்கு அசை உணவை தவிர்க்கிறது நல்லது. அளவா சாப்பிட்றது நல்லது. கோயிலில், வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யணும். நோயுற்றவர்களுக்கு ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஈஸ்வரனை நினைச்சுக்கணும். ஓம் வைத்தீஸ்வரனை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 4, அனுகூலமான திசை மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. ரிஷபராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் நல்ல நாள். உங்களுடைய பெருந்தன்மை, புத்தி கூர்மை, மனோதிடம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 1, 9, அனுகூலமான திசை மேற்கு, கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை, நேரமும் பணமும் வீணா செலவாகும். செலவு பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்றது முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்கு கோயில்ல, வீட்டுல நெய் விளக்க ஏத்தணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். ஏழைகளுக்கு உதவி செய்யணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் லட்சுமி குபேரரே போற்றி. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைங்க, தப்பிச்சுக்கலாம். பண விஷயத்துல கவனம். கையிலையும் பையிலையும் பணம் அளவா இருக்கணும். ஏன்னா உங்க மனசு இரக்கமுள்ள மனசு, ஏமாத்திடுவாங்க. கவனம். அனுகூலமான எண் 2, 3, அனுகூலமான திசை கிழக்கு, மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் வெற்றி. அனுகூலமான எண் 5, 7, அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் நல்லது. பெண்களுக்கு என்ன வெற்றி. உங்கள் சிறப்பு, சுறுசுறுப்பு, தைரியம் அது ஜெயிக்கும். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 5, அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, பிரச்சனை, வம்பு, வழக்கெல்லாம் வர்றதுக்கு காத்திருக்கு. தடுத்துடலாம். கோயில்ல, வீட்டுல நெய் விளக்க ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைங்க. ஓம் ஓம் அருணனே போற்றி, அருணனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 2, 1, அனுகூலமான திசை மேற்கு, தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களை, நேரமும் பணமும் வீணா செலவாகும். எப்படி தப்பிக்கிறது? மனசு நிம்மதி குறையும். எப்படி காப்பாத்திக்கிறது? கோயில்ல, வீட்டுல நெய் விளக்க ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமியை நினைங்க. ஓம் அதிதி தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 4, 6, அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, நேரமும் பணமும் வீணா செலவாகும். செலவு பண்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சு தப்பிக்கிறதுக்கு கோயில்ல, வீட்டுல நெய் விளக்க ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைங்க. ஓம் தனலட்சுமியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கடன் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். அனுகூலமான எண் 4, 6, அனுகூலமான திசை கிழக்கு, மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் நல்ல நாள்.
பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம், முன்கோபம் இல்லை, தடாலடி பேச்சு இல்லை, ஜெயிக்கிறீர்கள். அனுகூலமான எண் 1, 3, திசை வடக்கு தெற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம், அசைவ உணவு வேண்டாம், கோயில்ல வீட்டுல நெய் விளக்க ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் சுக்ரீவனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம், வண்டி ஓட்டுறது கவனம். அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் இல்லை. கும்பராசிக்கார நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. அசைவ உணவு வேண்டாம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வண்டி ஓட்டுறது கவனம், பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம், கடன் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், கோயில்ல வீட்டுல நெய் விளக்க ஏத்தணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும், ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் ஓம் வருணனே போற்றி, ஓம் சோமநாதரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. மீன ராசிக்கார நேயர்களை, நிதானமா இருங்க. தேவையற்ற வம்பு வரும், பேச்சினால சண்டை வரும். கோயில்ல வீட்டுல நெய் விளக்க ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ அன்னை மகாலட்சுமியை நினைங்க. என்ன சொல்றது? ஓம் ஓம் உஷாதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 3, 4. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை, நாளைக்கு நல்ல நேரம் இருக்கு. காலை 10:30 to 12. கடகம் விருச்சிக ராசிக்கார நேயர்கள், வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே முத்து மோதிரம் போடுவது நல்லது. பவளத்தோட பதிச்சு போடுவது ரொம்ப நல்லது. ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.